நான் டாக்டர் எம் கோபாலன், சிறுநீரக அறுவை சிகிச்சை ஆண்மையியல் நிபுணர் பேசுகிறேன். ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அப்படின்னா என்னென்னா, சிறுநீர் வரும்பொழுது அவசரமாக ஓடி போய் இருக்கிறது, அதே மாதிரி சிறுநீர் அடிக்கடி வர்றது, இந்த ரெண்டோட போகிறதுக்கு முன்னாடியே யூரின் லீக் ஆகிடுறது, இந்த மாதிரி 3 இந்த சிம்டம்ஸ் தொந்தரவுகள் இருந்தால் ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அப்படின்னு சொல்கிறது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்டிவ் பிளாடர் நம்ம எப்போ சொல்லணும்னா, எந்த காரணமும் இல்லாமல் இந்த நான் சொன்ன அந்த 3 தொந்தரவுகளும் இருந்தால் அவங்களுக்கு ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு சொல்லலாம். சப்போஸ் அவங்களுக்கு ஒரு கல்லோ ஒரு கிருமியோ ஒரு கட்டியோ இருந்தால் அதை நம்ம ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு சொல்லக்கூடாது. இதே தொந்தரவுகள் அவங்களுக்கு இருக்கும். என்ன தொந்தரவுனா, யூரின் அடிக்கடி போகிறது, அவசரமாக போகிறது, போகும்போதே லீக் ஆகிடுறது, இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஓவர் ஆக்டிவ் பிளாடருங்கிறது இந்த 3 தொந்தரவுகளும் இருந்து எந்த காரணமும் இல்லைன்னா ஓவர் ஆக்டிவ் பிளாடர். இது யாருக்கு வரும் அப்படின்னா, யங் ஏஜ் அண்ட் மிடில் ஏஜ் அவங்களுக்கு தான் அடிக்கடி வரும். ஓல்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது வயசானவங்க பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கும், அதனால் அந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடர் நம்ம சொல்ல முடியாது. ஆண்களாக இருந்தால் ப்ராஸ்டேட் வீக்கம் இருக்கும், அதனால வரும். பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு ஹார்மோன் நின்று மெனோபாஸ் ஆடுறதுனால, ஹார்மோன் நிற்கிறதுனால கூட அந்த யூரின் பாதை சுருங்குறதுனால கூட இது மாதிரி வரும். ஸோ இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஸோ ஓவர் ஆக்டிவ் பிளாடரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக மாத்திரையினால மேனேஜ் பண்ணிடலாம். முன்னாடியை விட இப்போ நல்ல ட்ரக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. முன்னாடி என்னென்னா M3 மஸ்கினிக் ரெசெப்டார் ஆன்டகனிஸ்ட்னு போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா β3 அகனிஸ்ட் மிராபேக்ரான்னு சொல்லி ஒரு நல்ல ட்ரக்லாம் வந்திருக்கு. இவங்க என்னப்பா ஒரு நிமிஷம் ரெக்கார்டு இருக்குல்ல, அதனால எளிதியான வந்து யூரின் டெஸ்ட் பண்ணி என்ன பிரச்சனைன்னு ரூல் அவுட் பண்ணிக்கணும். கல்ச்சர் டெஸ்ட்னு சொல்லி கிருமி இருக்கா இல்லையா, ஒரு ஸ்கேன் பண்ணி நீர் தங்குதா இல்லையா, இல்லை கட்டி கல் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் இல்லைங்கும் போது நம்ம மாத்திரைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ லேட்டஸ்ட் ட்ரக் பார்த்தீங்கன்னா மிராபேக்ரான் β3 அகனிஸ்ட். இதனால சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. 3லேருந்து 6 வாரம் சாப்பிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது சரியாயிடும். சில பழக்க வழக்கங்களை மாத்திரனால கூட இந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடரை சரி பண்ணலாம். என்னென்ன பழக்க வழக்கங்கள்னா, மோஷன் கரெக்டாக போயிடுறது, மலச்சிக்கல் எல்லாம் பார்த்துக்கிறது, பிளாடரை தூண்டுற அதாவது காஃபி, நிக்கோட்டின், ஆல்கஹால் இந்த மாதிரி இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு இருந்தீங்கனாலே இது ஓவர் ஆக்டிவ் பிளாடர் வராது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா கூட நான் சொன்ன ஓவர் ஆக்டிவ் பிளாடரோட சிம்டம்ஸ் வரலாம். இதை நிப்பாட்டினீங்கனாலே போதும். ஸோ ஓவர் ஆக்டிவ் பிளாடரை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக டயக்னோஸ் பண்ணி ஈஸியாக ட்ரீட் பண்ணால் லேட்டஸ்ட் ட்ரக்ஸ் சைட் எஃபெக்ட் இல்லாமல் வந்திருக்கு. ஸோ ஓவர் ஆக்டிவ் பிளாடரை ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம்.